Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம். யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா திருமணமான பெண்ணுக்கு சட்ட ரீதியான என்னென்ன உரிமைகள் இருக்குது என்பதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு திருமணம் ஆன பெண்ணுக்கும் தனக்கு சட்ட ரீதியான என்னென்ன உரிமைகள் இருக்குது என்பதை தெரியாமலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவேர்னஸை கிரியேட் பண்ற விதமாக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த விதத்தில் நம்ம பார்க்க போகிறது வந்து கணவனின் சொத்தில் மனைவிக்கு உரிமை உண்டா இல்லையா என்பதை நம்ம பார்க்கணும். அதாவது கணவனுடைய சொத்தில் மனைவிக்கு கண்டிப்பாக உரிமை உண்டு. அவர்கள் வாழ்ந்த காலத்தை அளவிட்டு அதற்கேற்ப உரிமைகள் வழங்கப்படும். அதுக்கப்புறம் இந்த கணவனின் சொத்தில் மனைவிக்கு உரிமை உண்டு என்பதை எந்த ஆக்டுக்கு கீழே குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்து சக்சஷன் ஆக்ட் 1956 செக்ஷன் 14ல் குறிப்பிட்டிருக்காங்க. செகண்டாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மெயின்டெனன்ஸ், அதாவது அலிமோனி, பராமரிப்பு தொகை. கணவன் மனைவியை பொருளாதார ரீதியாக கவனிக்க கடமைப்பட்டவர். ஒரு கணவன் வந்து மனைவியை பொருளாதார ரீதியாக கவனிக்கிறது அவருடைய கடமை. இதை எந்த சட்டத்தின் கீழே குறிப்பிட்டிருக்காங்கன்னா சிஆர்பிசி மூலம் செக்ஷன் 125ல் இதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வன்முறைக்கு எதிரான பாதுகாப்பு, அதாவது ப்ரொடக்ஷன் ஃப்ரம் டொமஸ்டிக் வைலன்ஸ். இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் 2005ல் வந்து கொண்டு வரப்பட்டது. மனைவிக்கு உடல் ரீதியாகவோ மன அழுத்த தரமுறையோ பொருளாதார வன்முறையோ ஆகியவற்றில் இருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ உங்களில் யாருக்காவது உங்களுடைய கணவரால் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ இல்லை பொருளாதார ரீதியாகவோ எந்த ரீதியாகவும் அவங்களுக்கு வந்துட்டு அவங்க துன்புறுத்தலில் நீங்கள் இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த ப்ரொடக்ஷன் ஃப்ரம் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் மூலியமாக அவங்களுக்கு காவல்துறையினரை அணுகி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா மகளிர் குறைதீர் மையத்தில் புகார் அளிக்கலாம். இந்த ரெண்டு விதத்துலையும் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? யாருமே வந்து யாருக்கும் அடிமைப்பட்டவர்கள் கிடையாது. உங்களுக்கு அவங்க பண்ணுற விஷயங்களில் ஒப்புதல் இல்லைன்ற பட்சத்தில் தாராளமாக மகளிர் காவல் நிலையத்தையோ மகளிர் குறைதீர் மையத்தையோ இல்லை வந்து காவல் நிலையத்தையோ நீங்கள் வந்துட்டு அணுகுனீங்கன்னா அதுக்கான வழிமுறைகளை அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்லி தருவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருமண ரத்து, அதாவது விவாகரத்து. ஒரு பெண்ணுக்கு விவாகரத்து பெறும் உரிமை உண்டா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டு. ஒரு பெண்ணுக்கு அவர்களுடைய கணவருடைய வாழறதுக்கு விருப்பம் இல்லை, தகுந்த காரணங்கள் இருக்குது, அந்த கிரவுண்ட் ஆஃப் டிவோர்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த பெண்ணுக்கு திருமணம் முறிவு ஏற்படுத்திக்க உரிமை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அது வந்து மியூச்சுவல் டிவோர்ஸாக இருக்கலாம், கண்டெஸ்ட் டிவோர்ஸாகவும் இருக்கலாம். விவாகரத்துக்கு பிறகு குழந்தைகளுக்கான பராமரிப்பு பாதுகாப்பு உரிமையும் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணமூட்டும் சட்டம், அதாவது டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்டு. டவுரி கேட்டு ஏதாச்சும் கொடுமைப்படுத்துகிறாங்களோ கஷ்டப்படுத்துகிறாங்களோ ஏதாச்சும் வற்புறுத்துகிறாங்களோ அது மூலயமா ஏதாச்சும் பிரச்சனைகள் பண்ணுறாங்களோன்னா இந்த டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1961க்கு படி மனைவிக்கு ஒரு மனைவிக்கும் பாதுகாப்பு இந்த டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் மூலயமா வழங்கிட்டு வராங்க. ஸோ நீங்கள் இதால் பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு அகைன்ஸ்டாக, அதாவது அவங்க கணவருடைய ஃபேமிலிக்கு அகைன்ஸ்டாக தாராளமாக வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்களுக்கு, அதாவது திருமணமான பெண்களுக்கு தனியாக பேங்க் பாஸ்புக் ஓப்பன் பண்ணுறதுக்கும் உரிமை உண்டு, பேன் கார்டு வச்சுருக்கிறதுக்கும் உரிமை உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறதுக்கான உரிமையை நீங்கள் தான் வந்து கேட்கணும். அதாவது வேலைக்கு போகணுமா வேண்டாமான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகக்கூடாது, வேலைக்கு போகணுன்ற வற்புறுத்தலை அவங்க பண்ணக்கூடாது. உங்களுக்கு போகணுமா வேண்டாமா, உங்களுக்கு போகணுன்னா அந்த உரிமை ரைட்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ரைட்ஸை மற்றவங்க யாருக்குமே விட்டு தராதீங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ திருமணமான பெண்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற விதமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா என்கிட்ட அதை வந்து தெரிவிக்கணும், ஏதாச்சும் சொல்யூஷன் கேட்கணும்னு விரும்புகிறீங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.